கேட்கணுமோ பேரே பேக் இந்தியா, இது தலையிட்டு கலையிட்டு காக்கணுமோ வீடே பேக் இந்தியா, இது தருகிற பதிலடி தாங்கிடுமா நாடே. பாம்பன் புது ரயில் பால பணிகள் நிறைவடைஞ்சு இன்னும் 2 மாதங்கள்ல இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 500 டன்னுக்கு மேல எடை கொண்ட தூக்கு பாலத்தை பொருத்தும் பணியானது நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்தியாவுடைய முதல் மேலெழும்பக்கூடிய பாம்பன் தூக்குப்பால பணிகள் நிறைவடையும் தருவாயில இருக்கு. ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அங்க இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலும் பாம்பன் ரயில் பாலமும் தான். ஏன்னா இது இந்திய முழுக்கவே ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பாலமா திகழ்ந்துட்டு வருது. கப்பல் வரும்போது இந்த பாலம் திறந்து மூடுறது பொதுமக்களை இப்ப வரைக்கும் ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டு வருது. இந்த சூழல தான் பழைய பாலம் கட்டி 110 ஆண்டுகளுக்கு மேல ஆன நிலையில அது பழுதடைஞ்சிருச்சு. இதை தொடர்ந்துதான் புது பால கட்டுமான பணிகள் நடந்துட்டு வந்தது. ஏற்கனவே 90% கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த ஆண்டு ஏப்ரல்ல இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஜூன்ல இது பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா சில காரணங்களால இது பயன்பாட்டுக்கு வர்றது தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் எப்போ இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் இப்போ இந்த தூக்கு பாலத்தை பொருத்தும் பணியானது நடந்துட்டு வரதாகவும் இன்னும் 2 மாதங்கள்ல பணி நிறைவடைஞ்சு பயன்பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இந்த புது பாலத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே இங்க பொருத்தப்படக்கூடிய இந்த தூக்கு பாலம் தான். இந்தியாவிலேயே முதன்முறையா மேல் எழும்பக்கூடிய, அதாவது லிப்ட் மாதிரி மேல் எழும்பக்கூடிய தூக்கு பாலத்தை இங்க பொருத்துறாங்க. கப்பல் வரும்போது இந்த பாலம் திறந்து மூடுறதுக்கு பதிலா மேல் எழும்பிட்டு மறுபடியும் கீழே வந்து பாலத்தோட சேரும். இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான தூக்கு பாலம் தான் இப்போ கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரயில் பாலத்தினுடைய நடுப்பகுதியான இந்த தூக்கு பாலம் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ வண்ண வான வேடிக்கையோட ரொம்பவே உற்சாகத்தோட இதை இணைச்சிருக்காங்க. இந்த பாலத்துல ரயில்கள் 10 கிலோமீட்டர் வேகத்துல இயக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள மின்சார என்ஜின் பொருத்தப்பட்ட ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு தென்னக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.